இந்த நந்தவனத்துல காக்கா வாழணும். இந்த புடவை எங்க எடுத்த? கன்னிகா பரமேஸ்வரியில எடுத்த? கடலூர் கன்னிகா பரமேஸ்வரியில எடுத்துல. போடு போய் இந்த நந்தவனத்துல காக்கா வளரணும்ன்றதும் எலி பறக்கிறதும் எந்த ஊர்ல காக்கா வளரணுன்றது, எந்த ஊர்ல எலி பறக்கணுன்றது அப்படி கிடையாது. இப்ப காட்டுல மலாட்டை போட்டுக்கிறோம், மலாட்டை நல்லா முத்தி போடும். அதுல கீழே உட்காந்து காக்கா அது மூக்கால கொத்தி கொத்தி எடுக்கிறத பார்த்தா என் கண்ணுக்கார காக்கா வளரணும்ன்ற மாதிரி தெரிஞ்சு. கண்ணுக்கார எலி எலி பறக்குதுன்னா காட்டுல கரும்பு போட்டுக்கிறோம், அந்த கரும்பு வெட்டிடுறோம். மறுகரும்பு முளையறதுக்காக தண்ணி விடுறோம். வளரு எலி வளரும். ஆமா எலி வளர போய் தண்ணி ஒடுக்கியும் அந்த எலி சுத்துல அப்ப எலி தாவி தாவி ஓடுறது பார்த்தா என் கண்ணுக்கார எலி பறக்கிற மாதிரியே தெரிஞ்சாக்க அது கறந்த வயசான காலத்துல இந்த வெயில் எப்படி கறந்த போறோம். என்னடி நீ எதை வாங்குற போறியா? தெருவையே போனா இந்த நேரத்துல கோயில் கோர்த்தோம், அந்த சலங்க சத்தத்தை பாட்டு நான் பார்த்துட்டு நாய் கொலைக்கிறதும், இன்னாண்ட நிறைய ஊழ உறந்தும், இந்த கோட்டம் கோர்த்தும், குரங்கு கத்துறதும். எப்படி இருக்கு இது? மல்லி மலர் சோலையாளி காட்டு பண்ணியா இருக்கட்டும் பண்ணா மயில் தொகை விரித்து ஆடுது, இந்தாண்ட குயில் கூவுது, இந்தாண்ட ரெண்டு கோட்டை செடி ஊசி போடுறாங்க. அந்த கோட்டை கோட்டை கிடைக்கிறாதான் போய் விட்டு ஆமா படிக்க பார்த்து சொல்லுமா. இப்படி விசித்திரமான வனம். அப்புறம் இங்க யாரு வரணும்? அழகுமிக்க வனம். வனத்துக்கு பிள்ளைங்க வந்திருக்கோம். ஒரு பெண்களுக்கு ஒரு விளையாட்டு என்ன? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு பெண்களுக்கு உகந்த விளையாட்டு என்ன விளையாட்டு? நாமெல்லாம் புடவை தண்ணி அவுத்து போட்டு நம்ம பனைமரம் ஏறணும் வாங்க. பனைமரம் ஏறணும். நாங்கெல்லாம் சட்டி போட்டுக்கிறேன், எனக்கெல்லாம் ஒண்ணா வரும். அதுல தட்டாங்கி கும்மி அடிக்கணுமா? அது என்ன பண்ணணும்? கும்மி அடிச்சா சாபுத்திரி போட்டு பார்த்து சாபுத்திரி போட்டு பார்த்து யாருக்கு வெள்ளப்படுதோ அவங்க பாடணும். எனக்கெல்லாம் வெள்ள போட்டா தலைக்கு தண்ணி ஊத்தி தான் வருவோம். போட்டு பாரு. சரி வா போட்டு வா. வராதுன்னு பூ மாதிரி பண்ணி நினைச்சிருக்கேன் நான். போட்டு பாருங்க
நடக்காது. எனக்கு வெள்ளை பட்டு போச்சு. நீங்க மண்மதன் சாமி கும்பிட்டு கொளுத்துறாங்க. நான் தலைக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றி வரேன். என்ன தண்ணி வர? மேல தண்ணி ஊற்றி வரேன். எனக்கு வெள்ளை பட்டு போச்சு. ஏ மாடு, அது இல்ல, இது கருப்பு வெள்ளை. அப்படியா? வெள்ளைப்பட்டா சோத்து கத்தல சாப்பிடு. சோத்து காத்தா தின்னாக்கு சரியாயிடுமா? ஆமா. வா. நான் மறந்துடுறேன். சரி வா வா வா. சரி அவா போடுறவா. ஏய், நந்தவனத்துல கும்மி அடிச்சோம். ஆமா. கும்மி அடிச்சுட்டு நம்ம பூவாலை சுத்தணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து போலால சுத்தணுமா? அதே பிடிச்சாங்க. அது ஆசைதான். பூவோலை சுத்தணுமா? கை சிரிப்பாய் ஓடி விழுந்துட்டா. போன வீந்த வேகம் ஓடி அங்க போய் வந்து அவரே உட்காந்துக்கிறாரு பாரு. ஆமா. சரி மனுஷன். என்ன செஞ்சாருமா? அவர் சின்ன பிள்ளையில ஹோட்டல்ல வேலை செய்வாரு. என்ன வேலை? இந்த ரொட்டிக்கு மாவு போயிருக்கு. புரோட்டா மாவு போய் அவ்வா போய் வீந்த வேகம். நான் எல்லாம் உனக்கு அத்தை மாமா வளர்க்கணும் இல்ல. என்ன வேலை செய்வாரு? என்ன வேலை செய்வாரு? அந்த ரொட்டிக்கு மாவு போயிருக்கு. ஏய், அது மூடுமா? புரோட்டாவுக்கு மாவு பேர வேலை. ஆமா. போய் வீந்த வேகம். நான் அத்தை மாமா இல்ல. அடி பாவி, அத்தை மாவா மாமா மாவனா ஆசை தோணும், அப்பப்ப ஏறி உழுக்க தோணும். போய் வீந்த வேகம். அம்மா ரொட்டிக்கு மாவு பெருமை என்ன இருந்து பாய். ஐயோ கடவுளே. ஏண்டி ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு என்ன இருக்கணும்? கொங்கையும் கூந்தலும் தான் அழகு. ரெண்டுமே கொங்கையும் காணா கூந்தலையும் காணா. எனக்கு அதுக்கு முன்னாடி முக்கரா எனக்கு அதுக்கு முன்னாடி நல்லதமா இருக்குது. இந்த கொரோனா டைம் வந்து பாரு. கொரோனா? ஆமா. இந்த கொரோனா டைம்ல எனக்கு உப்பு மாறியே வந்துச்சு. உப்பு மாறியா வந்து? உப்பு மாறியே வந்தோடனே 2 ஈத்துக்குச்சு அப்படியே. அடி பாவி. அதுல இருந்து கரும்புக்கெல்லாம் ஊரே உரம் போட்டான். பக்க போத்து நல்ல குத்து குத்தா கிளம்புத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு ஊரே உரம் போட்டா நமக்கு ஏதாவது குத்து குத்தா கிளம்புனே பக்க போத்து கிளம்பும். என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஊரே போட்டு பாக்குறேன், உரம் போட்டு பாக்குறேன், டிஐ போட்டு பாக்குறேன், காமலேஜ் போட்டு பாக்குறேன். இருக்க சிமெண்ட் ரோட தான் போதும். பாடி அடிச்சு பாரு. போசுக்கு வெளியே ஓடும். சரி. இப்ப என்ன கும்மி அடிச்சாச்சு? கும்மி அடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம்? உடம்பெல்லாம் சுத்தமா இருக்குது அக்கா. அதனால எனக்கெல்லாம் குளிக்கணும். ஆனா குளிக்கிற மாதிரினா நான் முண்டக்கட்டை தான் குளிப்பேன். டேய் மாடு, ஆத்துல தண்ணி முன்னாடி கம்மியா போகுது. ஆமா. தண்ணி கூட குட்டையா இருக்கு. உள்ள போ. நான் உள்ள போக மாட்டேன். ஐயோ, உள்ள போனா குறவு பூந்துக்கு நான் போக மாட்டேன். குறவு மீன் பூந்துக்கு நான் உள்ள போக மாட்டேன். அப்புறம் என்ன பண்ண போற? நான் இங்கே தான் குளிப்பேன். சரி வா, குளி. அடி மச்சாலா ஒரு ஐயங்காடி ஒரு பொண்ணா பிறந்தவன் மஞ்சள் எங்கடி போச்சு? எங்க போகணும்? ஒரு குடும்பத்து பொண்ணு. ஆமா. குடும்பம் பண்ற பொண்ணு கொத்து மஞ்சள் எடுக்கணும். நல்லா கொத்து மஞ்சள் போகணும். தலைவாச்சல் பக்கம் ஆத்து இருக்காங்க. கொத்து மஞ்சள் எரிச்சு ஒட்டோட்டம் எல்லாம் நகர நைஸா அரைக்கணும். கட்டிப்படாம அரைக்கணும். அரைச்சிட்டு முதல்ல மாங்கல்யத்துக்கு எதுக்கு மாங்கல்யத்துக்கு போடணும்? மாங்கல்யத்துக்கு மஞ்சள் பாட்டா வீட்டுக்காரோட ஆயுள் கூடும்,
இன்னைக்கு நம்ம சுமங்கலியா இருக்கலாம் ஏய் நான் அந்த ஜான குடிச்சு செத்த போறான் அவன் தான் டெய்லியும் சம்பாதிக்கிறான் கோட்டை குடிக்கிட்டு அடிக்கிறான் உடைக்கிறான் அவன் நெல்ல இருக்கணும் இந்த மஞ்சள் கவுத்துல போடணுமா அதை விட்டுட்டா முகத்துக்கு மஞ்சள் பூசி குளிக்கணும் முகத்துக்கு பரவாயில்ல இந்த பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா இந்த பாத்துட்டு போனா போன காரியம் பூரா வெற்றி ஆகி போச்சு 4 பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசக்கூடாது அதை விட்டுட்டா மாருக்கு மஞ்சள் பூசி குளிக்கணும் நான் மாருக்கு மஞ்சள் போறதுல என்ன பண்றேன் மாமன் ஜோப்பு மாம் சோப்படி அம்மா லைஃப் பாய் போடு சிக்ஸா நான் சிறுவி ஜோப்பு போட்டேன் ஆமா மாருக்கு மஞ்சள் பூசி ஏன் குளிக்கிறோம்னா நம்ம குழந்தை பார்த்தா குழந்தைக்கு பால் கொடுப்போம் ஆமாண்டி அதனால அப்படி பால் கொடுத்தா பிள்ளைக்கு பால் கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வராது நோய் கிருமி வராதுன்னு பால் கொடுத்தோம் கை காலுக்கெல்லாம் பூசணும் ஏன் எந்த நேரம் நம்ம தண்ணியிலே புழங்குவோம் நமக்கு தண்ணினா பிடிக்கும் நமக்கு பிடிக்க மாட்டேன் பாத்திரம் தேய்ப்போம் துணி துவைப்போம் இப்படி தண்ணியில வேலை செய்வோம் அதனால பனிவெடுப்பு எல்லாம் வரும் நம்ம அந்த தண்ணி தான் ஆத்துல வர்ற தண்ணி நம்ம செல்லமிட்டு தண்ணியே கணக்கு இல்லை அவளுக்கு உடம்பு ஒத்துக்குது 1000 தண்ணியில குளிச்சு வச்சிருக்கிறா என்ன தண்ணி அவன் நாமெல்லாம் ஆத்துல வர்ற தண்ணி குளிப்போம் அவன் இந்த ஆட்டு பருப்பு தண்ணி தான்